Hi guys, my name is Ishan. நான் இந்த வரியா பாட்டு பாடியிருக்கேன். I just want to thank ஆஷிஷ் சார் அண்ட் ஜெஃப்ரி எனக்கு இந்த பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சாங் ரொம்ப மெலோடியஸாக இருக்கும். இட்ஸ் ரியலி நைஸ் சாங். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். கார்த்தி சார் இந்த ஆடியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த சாங். தேங்க்யூ. வணக்கம்ங்க, என் பேர் ஜெஃப்ரி ஜானத்தன். கிளாஸ்மேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம் லான்ச்சில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த ஆல்பமோட மியூசிக் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்பமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எங்களோட மியூசிக் ஃபேக்ட்ரின்ற கம்பெனி. வேறு ஆஷிஷ் கோத்தாரின்றவர் தான் இதோட கம்பெனி ஓனராக இருக்கார். ஸோ இந்த ஆல்பமில் வந்து டோட்டலாக 5 பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு சிங்கிளை வந்து இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த சிங்கிளோட ரிவ்யூஸ் அண்ட் ஷேர் சப்போர்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் த சாங். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் புரட்சி நம்பி, பாடலாசிரியன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நான் இந்த திரைத்துறையில் குறும்படங்களுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கோம். ப்ரொமோஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதற்கெல்லாம் நானும் ஜெஃப்ரியும், இந்த மியூசிக் டைரக்டர் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பாடலும் அவர் வந்து என் மேலே உள்ள நம்பிக்கையினால தான் தந்தார். இது சோனி மியூசிக்கோட வர ஒரு சோனி லேபிளில் வர ஒரு பாடல். ஆனாலும் நாங்கள் இயல்பாக தான் வேலை செஞ்சோம். கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தோம். அதாவது இந்த பாடலோட காட்சி அமைப்பு, இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நவயுக நாகரிக இளம்பெண் இளைஞனுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் இதனுடைய மொழி நடை பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராமத்து சாயலில் இருக்கும். ஸோ இது இரண்டும் சந்திக்கிற ஒரு புள்ளியில் ஒரு முரணாக இந்த பாடல் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு அழகாகவும் காட்சி அமைப்பில் தெரியும். இதை ரசிகர்கள் பெரிதும் விரும்புவாங்கன்னு நம்புகிறோம். இதில் எனக்கு பிடிச்ச வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நட்சத்திரம் ரசிச்சிருக்க நீ பக்கம் வேணுமடி, வாழ்க்கை ருசிச்சிருக்க ஓன் துணையே போதுமடி அப்படின்னு ஒரு இது இருக்கும். ரொம்ப எளிமையாக இருந்தாலும் கூட ரொம்ப ஆழமான ஒரு காதலை சொல்லக்கூடிய வரிகளாக நான் நம்புறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் கடைசி வரிகள் கூட. நன்றி.